அவள ஒருத்தன் எவ்வளவு விரும்புறான்னு சொல்றதுக்கு ஒருத்தங்க கூடவே இருக்கணும்டா. உன்னை பத்தி அவகிட்ட பேச யாரையாவது ரெடி பண்ணணுமே. Lalita Jewelry presents Roja 2, powered by Prestige, Lawyer, co-sponsored by Cordia Groundnut Oil, Tamil Matrimony, Continental Coffee. லூசு, அது அஃபிஷியல் பர்த்டே. இந்த வேலையில சேரத்துக்காக கொடுத்த டேட். அது என் பர்த்டேவே இல்ல. எதனா சொல்லி சமாளிப்பல. போதும். ஆக்சுவலா நான் உங்களை பிராங்க் பண்றதுக்காக சும்மா பண்ணேன். எனக்கு தெரியும் இன்னைக்கு உங்களோட பர்த்டே இல்லன்னு. இந்த செலிப்ரேஷன்லாம் உங்களுக்கு இல்லவே இல்ல. இதெல்லாம் எங்கள் செல்விக்காக. யா, செல்விக்காக தான். என்ன அப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு செல்வியோட பர்த்டேவா? உனக்கு யார் சொன்னா? யாருமே சொல்லல. ஆக்சுவலா இந்த செல்வி ஆசிரமத்துக்கு என்னைக்கு வந்தாலோ அந்த நாள்ல தான் எங்களோட ஆசிரமத்துல என்னோட பர்த்டேவை கொண்டாடுவாங்கன்னு எனக்கு சொல்லியிருக்கா இதுக்கு முன்னாடி. அப்ப அவ ஆசிரமத்துக்கு வந்தப்போ எத்தனை மாச குழந்தையா வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவ எப்ப பிறந்திருப்பா, அந்த டைம்ல எந்த குழந்தைக்கெல்லாம் அப்பா அம்மா இருந்தாங்க இல்ல, அப்படியெல்லாம் பல ரிசர்ச் எல்லாம் நான் பயங்கரமா செக் பண்ணி இவளோட பிறந்த நாள் இன்னைக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்குதான் இன்னைக்கு அவளுக்காக இந்த செலிப்ரேஷன்லாம் பண்ணலான்னு நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். நல்லா இருக்கா சார்? எனக்காகவா இது எல்லாத்தையும் பண்ணீங்க? ஆமா செல்வி, உனக்காக மட்டும் தான் இந்த செட்டப் எல்லாம். இந்த செட்டப் எல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு சார், ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர் சூப்பர். சி, பிடிச்சிருக்கான். சரி, கேக் எல்லாம் வாங்கிட்டியா? வெட்டலாமா? ஐயோ, அதுல ஹாப்பி பர்த்டே மலர்னு எழுதிருக்கே, அது எப்படி இவகிட்ட காட்டுறது? என்ன, கேக் எடுத்துட்டு வாங்க, வெட்டலாம். போங்க, வெட்டலாம். நான் எடுத்துட்டு வரேன். டேய் டேய் டேய், மாட்டி விட்டு வரேன். நான் போய் எடுத்துட்டு வரேன். நான் தானே அரேஞ்ச் பண்ணேன். ஓகே, நான் எடுத்துட்டு வரேன். மாட்ட போறேன். கடவுள் தான் காப்பாத்தணும். ஹலோ கைஸ், கம், எல்லாரும் வாங்க. செல்விக்கு கேக் கட் பண்ணலாம். நீ வா வா. போச்சு, கேக்ல மேடத்தோட பேர் தான் எழுதியிருக்கோம். செத்தாயா இன்னைக்கு பாஸ். அவள் தான் முடிச்சு விட்டாங்க பாய். Happy birthday to you. Cake for you. Happy birthday to you. Happy birthday to you. முதல்ல ஏன் பர்த்டேன்னு சொன்னா, அப்புறம் செல்வியோட பர்த்டேன்னு சொல்லி கதை விடுறான். என்னதான் பண்றான்னு பாப்போம். கேக் தான் எடுத்துட்டு வந்தாச்சுல, கட் பண்ணலாமா? ஓபன் பண்ணிட்டா? வாவ், சூப்பர்ல. என்னது இது? பர்த்டே கேக்கு செல்விக்காக ஸ்பெஷலா எடுத்துட்டு வந்திருக்கேன். அது தெரியுது, ஆனா அவ பர்த்டே கேக்ல ஏன் பேர் போட்டிருக்கு? சபாஷ், சரியான கேக். ஹாப்பி பர்த்டே செல்வின் தானே போட்டிருக்கணும். இல்ல, ஆக்சுவலா இதுல அப்படிதான் போட்டிருக்கணும், அப்படிதான் போட்டேன். ஆனா அதுக்கப்புறம் யோசிச்சு கிரியேட்டிவா நான் இதை பண்ணிருக்கேன். ஏன்னா இந்த செல்விக்கு அடையாளமே நீங்க தானே. செல்வி எப்பவுமே நிழல் மாதிரி எப்ப பார்த்தாலும் உங்க கூடவே இருக்கா. அதுக்காக தான் மலர் ஃப்ரெண்ட் செல்வின்னு ஒரு அடையாளத்துக்காக போட்டிருக்கேன். ஊர்ல ஒரு பய கூட இப்படி பண்ண மாட்டான் செலிப்ரேஷன். ஊர்ல இல்ல, இந்த உலகத்திலேயே.
இல்ல மலர் தானே இவங்களோட அடையாளம் முகவரின்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்ப இல்ல செல்வி? ம்? ஆமாம் சார். மலரக்கா, ரோஜா அம்மா இவங்க எல்லாம் தான் என் உலகமே. அவங்க தான் என் அடையாளமே. பாத்தீங்களா மேடம், செல்வியே ஒத்துக்கிட்டா. அப்புறம் என்ன? அப்புறம் நான் வெட்ட வேண்டியதுதான். என்னதான் இருந்தாலும் செல்வியோட பர்த்டே கேக்ல என் பேர் போட்டிருக்க கூடாது. நெக்ஸ்ட் டைம் போட மாட்டேன். நெக்ஸ்டா? இது செல்விக்காக வாங்கின கேக் தானே? ஆமா, அதுல என்னங்க டவுட்டு? அக்கா என்னக்கா நீங்க, அவர் ஏதோ நம்ம மேல இருக்க பாசத்துல இப்படி போட்டிருக்காரு. நல்லா தானக்கா இருக்கு. திரும்ப திரும்ப அதே கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. ஆ, ம். சுச்சு, மாட்டிக்குமே. இப்ப என்ன பண்றது? இது எப்படி மாத்துறது? இதுல மலரோட பேர் எப்படி மாத்துறதுன்னு புரியலையே. என்ன பண்றது? இப்ப எப்படியாச்சும் இதை மாத்தணுமே. என்ன பண்ணலாம்? ஓகே, கட் பண்ணலாமா? பண்ணலாமா? அப்பாடா, எப்படியோ லாஸ்ட் மினிட்ல ஏதோ ஒன்று பண்ணி மேனேஜ் பண்ணிட்டேன். மேம், இந்த கவர் கொஞ்சம் எடுத்துருங்களேன் ப்ளீஸ். கொடுங்க எடுத்துருங்க. கொடுங்க, நான் தூக்கி போட்டுறேன். டிஸ்போஸ் பண்ணிட்டா. வைங்க மேம். ஓகே. டேய், மேட்ச் பாக்ஸ் ஏதா இருக்காடா? இருந்தா குடுறா. மாட்டிக்காது, உன் பாயிட்ல இருக்குது பாரு. எடு. டேய், எப்படி மாட்டி விட்டோம் பாரு. பார்த்து பார்த்து சார். ஓகே ஓகே. இட்ஸ் ஓகே. புடுறா. கம் ஆன். எடுத்து எடுத்துலயே வச்சிருக்கேன். ஹேப்பி பர்த்டே. Happy birthday to செல்வி. Happy Happy birthday to you, Selvi. Happy Happy birthday to you. Happy birthday. வெட்டு வெட்டு வெட்டு. Many more happy returns of the day, Selvi. Enjoy, enjoy. டேய், நீ டேய். Happy birthday. அச்சி, போ. சுபா பஸ் எப்படியோ சமாளிச்சிட்டீங்க பஸ். நான் எப்படி பயந்து இருந்தேன் தெரியுமா? சூப்பர் பஸ் நீங்க. ஏய், பின்ன என்ன, நம்ம திறமை என்ன? நம்ம திறமையே சமாளிக்கிறது மட்டும்தான். எப்படியோ சமாளிச்சிட்டோம். சரி பஸ், வேலை இருக்குது, நீ பாத்துனே இரு. டேய், நீ இரு, வரேன். இரு நகேஷ். அட வந்துடுற, இரு பஸ். ஹலோ, நில்லுங்க. சொல்லுங்க. எதுக்காக நீ இதெல்லாம் பண்ணன்னு எனக்கு தெரியும். அந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் வச்சு என் ஆதார் கார்டை வாங்கினது நீ தானே? உன்னால என் நிஜமான பர்த்டேவை கண்டுபிடிக்கவே முடியாது. எனக்கு மேல கோவம் இருக்கு. இருந்தாலும் நீ எனக்காக பண்ணதை சமாளிக்க செல்விக்காகன்னு சொன்ன. இத பாரு, செல்வி சின்ன பொண்ணு. அவளும் அதை நம்பி ஆசையா தனக்கு பர்த்டேவா கொண்டாடினா. ஆனா நான் அதை நம்ப முடியாது. ஏன்னா அவ கிடைச்சது டிசம்பர்ல. அப்ப அவ 3 மாசம். அப்படி பார்த்தாலும் அவ பர்த்டே ஆகஸ்டோ இல்ல செப்டம்பர் கிட்டயோ தானே இருக்கணும். ஆனா 6 மாசத்துக்கு முன்னாடியே ஒரு தேதிய சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கேன். இங்க பாரு, அதெல்லாம் யோசிக்காம பர்த்டே செலிப்ரேஷன் சொன்னதும் சந்தோஷமா இருக்கா. அதுக்காக நான் உன்னை விடுறேன். உன் போதைக்கு அவளை ஊறுகாய் ஆக்கிறாத. போ, அடுத்த ஷூட்டிங்க்கு ரெடி பண்ணு.
இந்த ஐடியாவும் சொதப்பிருச்சு. ஏண்டி நானே இங்க டென்ஷன்ல இருக்கேன், நீ என்னமோ ஹாயா துணி தச்சுட்டு இருக்க. எங்க பாப்பா துணி கிழிச்சிட்டாங்க, நாளைக்கு ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் வேணாமா, அதான் தைச்சிக்கிட்டு இருக்கேன். ஆமா, அப்படி என்ன டென்ஷன் உங்களுக்கு? உன் தம்பி என்னடி இப்படி இருக்கான்? பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறேன், சர்ப்ரைஸ் பண்ண போறேன்னு போனா என்னாச்சுன்னு ஒரு ஃபோன் இல்ல, தகவல் இல்ல. ஏங்க ஆனாலும் வர வர என் தம்பி லவ் மேல என்னை விட உங்களுக்கு அக்கறை ஜாஸ்தியா இருக்குங்க. என்ன அக்கறம் வராம செலவாகிறதெல்லாம் ஏன் பணம் வச்சு? என்ன சொன்னீங்க? ஒண்ணு இல்லையா? என்னடி சொல்றீ? ஒண்ணு இல்ல மணி, தம்பி கிளம்பி நடந்தா அதோட சந்தோஷப்படுறது வேற யாரா இருக்க முடியும்? மதி 100 ஆயிசுடா உனக்கு. என்ன ஆச்சுடா மாப்ள? சர்ப்ரைஸ் பர்த்டே பார்ட்டின்னு அசத்த போறேன்னு போனேன், நீ அசந்து போய் வந்து நிக்கிற, என்னடா ஆச்சு? இதுவும் சொதப்பிருச்சு மாம்ஸ். ஐயோ என்னடா சொல்ற? மாமா அப்போ இவங்களே எனக்கு அத்தை இல்லையா? உண்டியல் காசுலாம் வேஸ்டா? ஏய் மாமா, அங்க பாரு கேலண்டர், அதுல காசு இருக்கு. இங்க பாரு பெயிண்டிங், இதுல காசு இருக்குன்னு சொல்லும்போது ஜாலியா இருந்துச்சா? போடி. உன்ன என்ன உள்ள போய் சொல்லிருங்க. என் உண்டியல் காசு போச்சு, பர்த்டே கேக் போச்சு. டேய் என்னடா ஆச்சு? இல்லக்கா, இன்னைக்கு அவ பர்த்டேவே இல்லையா. ஐயோ, கடைசியில வேற வழியே இல்லாம நான் அப்படியே ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சிட்டேன். செல்வி தான் மாம்ஸ், நம்ம செல்வி இருக்கால, அவளுக்கு தான் பர்த்டேன்னு சொல்லி சமாளிச்சு அது ஒரு மாதிரி ஐயோ அது எப்படியோ முடிஞ்சிருச்சு. என்ன மாப்ள, என்னதான் ஆச்சு தெளிவா சொல்லேன்டா. மாமா அதான் சொன்னல, இன்னைக்கு மலரோட பர்த்டேவே இல்லையா. அது சர்டிபிகேட்காக கொடுத்த டேட்னு சொன்னா, ஸ்கூல்ல சேர்றதுக்கோ என்னவோ. சர்டிபிகேட்ல கொடுத்த டேட்டா? ஆமாங்கா, அதான் ஸ்கூல்ல சேர்றதுக்காக கொடுத்த டேட்டா, அது பர்த்டே டேட் இல்லையா. அது மட்டும் இல்ல, உன்னாலலாம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டா அவ. சரி அதெல்லாம் ஓகேடா, ஆனா அவ பர்த்டேக்கு நீ இவ்வளவு தூரம் போய் பண்ணுவேன்னு அதை பார்த்து கூடவா அவளுக்கு புரியல? எங்க மாமா? ஆனா அவ அவ என்ன சொல்ற தெரியுமா, இதெல்லாம் எனக்காக தான் பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியும், ஆனா இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாலாம் பண்ணிக்கிட்டு இருக்காத, கம்பெனி பட்ஜெட்டை வேஸ்ட் பண்ணாதன்னு திட்டிட்டு போனா மாமா. ஏண்டா மதி, இவ்வளவு நீ அவளுக்காக தான் பண்ற, இதெல்லாம் சார் உங்களுக்காக தான் பண்றாருன்னு எடுத்து சொல்லாங்க யாரும் இல்லையா? யாருக்கா இருக்கா எடுத்து சொல்றதுக்கு? அவளை கண்டாலே எல்லாரும் பயப்படுறாங்க ஆபீஸ்ல. எப்பா பாரு வர்க்கு 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 மூலியே தான் இருப்பா அவ. நம்ம செல்வி இருக்கால, செல்வி, அவ எப்பவுமே அவளை அக்கான்னு தான் கூப்பிடுவா. ஆபீஸ்க்கு வந்தா மட்டும் மேடம் தான் கூப்பிடணும்னு ஸ்ட்ரிக்டா வேற சொல்லியிருக்கா. அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் அவ. அதனாலவே ஆபீஸ்ல யாருமே அவகிட்ட எதுவும் பேசவே முடியாது. அதுதான்டா பிரச்சனையே. ஒரு பொண்ணுக்கு அவளை ஒருத்தன் எவ்வளவு விரும்புறான்னு சொல்றதுக்கு ஒருத்தங்க கூடவே இருக்கணும்டா. உன்னை பத்தி சொல்றதுக்கு அவ பக்கத்துல யாருமே இல்ல. உன்னை பத்தி அவகிட்ட பேச யாரையாவது ரெடி பண்ணணுமே. அக்கா, அவ வீட்ல இப்பதான் வேலைக்காரி வேணும்னு சொல்லி தேடிக்கிட்டு இருந்தது எனக்கு தெரியும். நல்ல விஷயம்டா மாப்ள. பேசாம நம்ம பாரதி அக்கா அங்க அமைச்சிடலாம். அவங்க உன்னை பத்தி நல்ல விதமானதான் சொல்லுவாங்க. அப்ப வளர்க்கே மனசு மாதிரி இருந்தா. ஏய், எனக்கும் மாமா சொல்றதாண்டா சரின்னு தோணுது. நீ ஏன்டா என்ன அப்படி பாக்குற? அடியே என்ன படுத்தாத, விழிய கொஞ்சம் ஒசத்தாத, அழகே நெஞ்ச அசத்தாத, இழுக்கிற மனசத. அடியே என்ன படுத்தாத, விழிய கொஞ்சம் ஒசத்தாத, அழகே என்ன அசத்தாத, இழுக்கிற மனசத. நேத்து இந்த நேரம் ஒன்ன தெரியாதே, இனி ஒன்ன விட்டு தூரம் போக முடியாதே. கொஞ்சம் கெட்டு போறேன், என்ன நீயும் திருத்தாதே, மனம் திறந்தாதே. உன்
பேசுது ஓயாம அத நின்னு கேக்குற போகாம நீ வீசு சிரிப்ப பார்க்காம போகும் பொண்ணுக்கெல்லாம் போறாம உன் கண்ணு பேசுது ஓயாம அத நின்னு கேக்குற போகாம நீ வீசு சிரிப்ப பார்க்காம போகும் பொண்ணுக்கெல்லாம் போறாம யாகியே 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 பிரஸ்டீஜ் என்டியூரா ப்ரோ நம்ம கிச்சனோட ஹீரோ. போடுறா அந்த மியூசிக்க. குடும்பத்தை நேசிக்கிறவங்க பிரஸ்டீஜை எப்படி வேண்டான்னு சொல்லுவாங்க?